தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். சமயமணிவண்ணன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியானது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போவதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள சூழலில் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் தொடர்ந்து தொகுதி பங்கீட்டை பேசி வருகின்றன. குறிப்பாக மூன்றாவது அணியாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்ட பாஜக கட்சியானது அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தனது கூட்டணி கட்சிகளுடன் நேற்றைய தினம் தொடங்கியது. நேற்றைய தினம் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், பாஜக மாநில துணைத் தலைவர்கள் கருநாகராஜன், பால் கனகராஜ் உள்ளிட்டோர் பாஜக கூட்டணியில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தலைவர்களை நேற்றைய தினம் சந்தித்து பேசினர். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை நேற்று ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பாஜக குழுவினர் சந்தித்து பேசினர். சுமார் 30 நிமிடங்கள் வரை இந்த கூட்டணி தொடர்பாகவும் தமிழ்நாட்டின் கள அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் நேற்று பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்நிலையில தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் இன்றைய தினம் காலை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில், அதாவது கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக உடனான கூட்டணியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உறுதிபூர்வமாக அதிகாரப்பூர்வமாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வரும் நாடாளுமன்ற தேர்தலை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியானது எதிர்கொள்ள உள்ளதாகவும், தொடர்ந்து கூட்டணியின் வெற்றிக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியானது பாடுபடும் எனவும் செய்தியாளர் சந்திப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எதிர்பார்க்கப்படும் இடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் மேலும் கூடுதலான இடங்களையும் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக தலைமையிடம் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை இன்னும் சற்று நேரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திக்க உள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.